ஆதவன் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவர்களுக்கும் வணக்கம். நான் இந்தியாவிலிருந்து வந்திருக்கிறேன். நான் இந்தியாவில் திருவனந்தபுரத்தில் கேரளாவில் ஆடைகளில் அச்சுக்கலை அதாவது டெக்ஸ்டைல் பிரிண்டிங் பயிற்சி நிறுவனத்தை நடத்தி வருகிறேன். அது மட்டுமல்ல, நான் பல முன்னணி நிறுவனங்களாகிய பல இடங்களுக்கு சாரிகள், சுடிதார், சல்வார், பெட்ஷீட், பில்லோ கவர் இது போன்ற அனைத்திலும் பிரிண்டிங் செய்து கொடுத்து கொண்டிருக்கிறேன். 38 வருட அனுபவம் உள்ள நான் உங்களுக்காக இன்று இலங்கையில் ஆதவன் தொலைக்காட்சி மூலமாக ஒரு பொருள், மறைந்திருக்கக்கூடிய ஒரு பொருள், அதாவது துணிகளை எப்படி பிரிண்டிங் நடக்கிறது என்பது நிறைய பேருக்கு தெரியாது. காரணம், மனிதனுக்கு எப்படி நீர் வேண்டும், காற்று வேண்டும், சுவாசிப்பதற்கு உணவு வேண்டும், அதே போலத்தான் ஆடை. இன்றியமையாத ஒரு பொருள் அந்த ஆடை. அந்த ஆடைகள் நாம் எந்த திருவிழாக இருந்தாலும் சரி, சுய திருவிழாக்களாகிய கல்யாணம், பர்த்டே, கிறிஸ்மஸ், நியூ இயர், பொங்கல், இந்த மாதிரி எந்த பண்டிகையாக இருந்தாலும் நம்ம செலிப்ரேட் பண்ணுறதுக்கு முதல்ல தேர்வு செய்வது ஆடையைத்தான். ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ணும்போது எந்த துணியை உடுக்கலான்னு நினைப்போம். அதே மாதிரி துணிகளில் அழகான வர்ணங்கள், பூக்கள், யானைகள், தாவரங்கள், கொடிகள், செடிகள், இந்த மாதிரிலாம் பிரிண்டிங் பண்ணலாம். இதைத்தான் நம்ம வாழ்க்கையில் அன்றாட துணிகளில் உடுக்கக்கூடிய துணிகளை நம்ம பார்க்குறோம். அது மட்டும் இல்லை, இன்டீரியர் பண்ணக்கூடிய ஃபர்னிஷிங் ஃபேப்ரிக், குஷன் ஃபேப்ரிக், அந்த மாதிரி இதில் கூட நம்ம இந்த மாதிரி டிசைன்கள், நம்ம உபயோகிக்கக்கூடிய நாணயங்கள் தொடங்கி போர்வால், அரசர்களின் கோயில்கள், வாதல்கள், அனைத்திலுமே டிசைன்கள். ஏன் உங்கள் வீட்டில் உள்ள கேட்டில் கூட அழகான டிசைன்கள் இருக்கின்றன. நான் உங்கள் கண் முன்னால் இங்கே சில பிரிண்டிங் முறைகளை செய்து காட்டப் போகிறேன். மிகவும் அனைவருக்கும் பிடித்த ஒரு இன்ட்ரெஸ்டான ஒரு விஷயம்தான் நம்ம இங்கே காட்டப்போகுது. இதில் ஒரு ஃபர்னிஷிங், ஒரு சோபாவில் போடக்கூடிய ஒரு குஷன் கவரில் நான் ஒரு அழகிய டிசைன் ஒன்றை, அதாவது லங்காவில் கண்டியில் இந்த மக்கள் இந்த டிசைன் ரொம்ப விரும்புவாங்க. அவங்க திருமண நிகழ்ச்சியிலெல்லாம் இதை பார்க்கலாம். நீங்கள் அதை ஒன்று பண்ண போகிறேன். அது போக உங்களுக்கு பிடித்த ஒரு இஷ்ட தெய்வம், அப்புறம் இன்னொரு டிசைன், இதை நான் இப்போ பிரிண்டிங் பண்ண போகிறேன். பாருங்கள் எல்லாரும். இது துணிகளில் பிரிண்டிங் செய்வதற்கென்றே பிரத்யேகமாக தயார் செய்யப்பட்ட ஒரு மை. இதை பைண்டர் என்று சொல்வார்கள். இந்த பைண்டர் என்பது நிறம் இல்லாதது, நிறம் சேர்க்கப்பட்டு நிறமாக்கப்பட்டு உள்ளது. இப்போ நான் இதில் பிரிண்டிங் பண்ண போகிறேன். ஃபர்ஸ்ட்டு அவுட்லைன் பண்ண போகிறேன். அதாவது ஆர்ட் பண்ணக்கூடியவங்கள்ட்ட டீச்சர் என்ன கொடுப்பாங்க, கலரிங்ஸ் நிறைய கொடுப்பாங்க. குழந்தைங்க புக்கில் அவுட்லைன் இருக்கும், அவங்க உள்ளே கலரிங் பண்ணுவாங்க. அதே மாதிரி தான் நான் இப்போ உங்களுக்கு இதை கலரிங் பண்ண போகிறேன். ஃபர்ஸ்ட் கலர் பிளாக் பிரிண்ட் பண்ண போகிறேன். எல்லாருமே பாருங்கள். பானிபட், ஜெய்ப்பூர், சங்கானேர் மற்றும் ஹைதராபாத், செகண்டராபாத் இது போன்ற பெருநகரங்களில் நிறைய பேர், பெண்கள் 80 வயதிலும் கூட இந்த மாதிரி பிரிண்டிங்களை செய்கிறாங்க. அவங்களுக்கு நல்ல ஆரோக்கியம் இருக்கும். பல வர்ணங்களை கலக்கும் போதும், பல வர்ணங்களில் செயல்படும் போதும் நமது மனம் இதமாக இருக்கிறது, சந்தோஷம் அடைகிறது, பூரிப்படைகிறது. நோய் நம்மை அண்டுவதே இல்லை. அது போன்ற ஒரு அருமையான ஒரு கலை தான் இந்த ஆடைகளில் அச்சுக்கலை என்பது. ஃபேப்ரிக் பிரிண்டிங், டெக்ஸ்டைல் பிரிண்டிங், பிக்மெண்ட் பிரிண்டிங், டேபிள் பிரிண்டிங், இப்படி பல பெயர்களில் இதனை அழைக்கிறார்கள். இது ஸ்கியூஸிங் செய்யும் முறை என்பதாகும். இங்கே நான் ஸ்கியூஸ் செய்துள்ளேன். அருமையான ஒரு டிசைனை ஸ்கியூஸ் செய்துள்ளேன். இது பைண்டர் கருப்பு நிறம். அதே ஸ்குவீசரால் இன்னொரு டிசைனையும் உங்களுக்காக நான் செய்து காட்டுகிறேன். நேயர்களுக்கு மிகவும் பிடித்த அழகான டிசைன்களாக நான் இங்கே செய்கிறேன். பாருங்கள். சைக்கிள் என்பது அனைவருக்குமே பிடித்த ஒரு அழகான ஒரு பொருள், வாகனம். முதலாக எல்லோரும் சைக்கிளில் பயணித்திருக்கிறோம். அந்த வசந்த நாட்களை நாம் எண்ணி பார்த்திருக்கிறோம். இதோ ஒரு அருமையான லேடி சைக்கிள் நான் இங்கே இதில் பிரிண்டிங் பண்ணியிருக்கிறேன். எப்படி இருக்கிறது? அருமையான. இதை நீங்கள் 1 மணி நேரத்திற்கு 500 பிரிண்டிகள் வேகமாக செய்யலாம். இது நான் எதற்காக செய்திருக்கிறேன் தெரியுமா? இந்த துணியில் பிரிண்டிங் செய்து ப்ரீமியம் குவாலிட்டி காட்டன் பேக் தயார் செய்வதற்காக, லேடிஸ் ஹேண்ட்பேக் செய்வதற்காக இது போன்ற பிரிண்டிங்கை நான் செய்திருக்கிறேன். இங்கே இந்த துணி அசையாமல் இருப்பதற்காக பொருத்தப்பட்டுள்ளது. இதில் நான் 2ஆம் கலர் செய்ய போகிறேன். ஆகையால் நான் இதனை எடுக்க முடியாது. 2ஆம் கலரையும் இப்போது செய்து காட்டுகிறேன். அந்த டிசைனின் 2வது கலர் இது இலைகள்
இங்கே இருக்கின்றன. இதை நான் போடுகிறேன் பாருங்கள். இது காய்வதற்கு சுமார் 6 முதல் 10 நிமிடம் ஆகும். நமது பருவநிலை காலநிலை பொறுத்து 6 to 10 நிமிடம் ஆகும். இது பச்சை நிறம். பச்சை நிற பைண்டரை பேலட் நைஃப் என்னும் இங்கு நைஃபால் எடுக்கிறேன். இப்போது இதனை பிரிண்டிங் செய்ய போகிறேன் பாருங்கள். இது ஸ்குயிசர். இதை 45 டிகிரி சரித்து அழகாக பிடிக்க வேண்டும். நேயர்களே, நீங்கள் இப்போது 2 வர்ணத்தில் பிரிண்டிங் செய்த ஒரு அழகான ஒரு டிசைனை பார்க்க போகிறீர்கள். இதை நீங்கள் எல்லோருமே வயது வித்தியாசம் இன்றாமல் இதற்கு படிப்பறிவு வேண்டும், டிகிரி வாங்கியிருக்க வேண்டும் என்ற அவசியமில்லை. செய்ய வேண்டும் என்ற விருப்பம் மட்டும், மனோபக்குவம் மட்டும்தான் இதற்கு முதலீடாக அமைகிறது. விரும்பி செய்யும் மனோபக்குவமும் விடாமுயற்சியும் உழைப்பும் தான் இதற்கு காரணம், வேண்டும், தேவை. நான் இப்போது 2ஆம் வர்ணத்தை செய்ய போகிறேன். இது பிரிண்டிங் செய்யும் அளவிற்கு பதமாக திரவ நிலையில் உள்ளது. இன்னும் அதில் பல வர்ணங்கள் நாம் பிரிண்டிங் செய்ய போகிறோம். உங்களுக்கு இதை உடனடியாக செய்ய வேண்டும் என்றால் ஹீட்டர், ட்ரையர் இதை உபயோகிக்கலாம். நான் இதில் உங்களுக்காக செய்ய போகும் 2வது கலர் ஆரஞ்சு கலர். இது 5 கலர் ஜாப், 5 கலர் பிரிண்டிங் என்பதை மறக்கக்கூடாது. இது இப்போது 3வது நிலை, 3வது கலர் நாம் செய்ய போகிறோம். 2 வர்ணங்கள் முடிந்துவிட்டன. இப்போது 2 வர்ணம், மொத்தம் 3 வர்ணங்கள் முடிந்துள்ளது. 4வது வர்ணத்தை போட போகிறேன். இப்போது சிகப்பு நிறம், ரெட் கலர் செய்ய போகிறேன் பாருங்கள். இங்கே போடப்படும் இந்த நிறம் போட்ட பின்பு இதனுடைய பார்ப்பதற்கு இது நல்ல அழகாக இருக்கும். நான் போடும் இந்த டிசைன் நீங்கள் சாரி, சுடிதார், தலையணை அனைத்திலுமே செய்யலாம். இதுதான் கடைசி நிறம். இந்த கடைசி நிறத்துடன் இந்த வேலை முடிகிறது. இப்போது கடைசி நிறம் போடப்படும். இந்த டிசைனுக்கு அடுத்தபடியாக உள்ள நிறம் ப்ளூ. இதற்கு பதிலாக நீங்கள் வயலட், பர்பிள், எல்லோ, கிரே அது போன்ற காம்பினேஷனிலும் செய்யலாம். இது ஒரு காம்பினேஷன். இப்போது 45 டிகிரி சரித்து நேர்த்தியான முறையில் பிரிண்டிங் செய்ய வேண்டும். மீதமுள்ள மைகளை நாம் எடுத்து வைத்துவிட்டு இந்த ஸ்க்ரீனை மாத்திரம் உடனடியாக கழுவ வேண்டும். இந்த ஸ்க்ரீனானது தட் இஸ் அவர் அசெட். காலம் முழுவதிலும் இதை நாம் பயன்படுத்தலாம். எது வேண்டும் என்றாலும் உங்களுக்கு விரும்பிய வர்ணத்தை எடுத்து செய்யலாம். இப்போது நீங்கள் அனைவரும் ஆவலுடன் இந்த டிசைன் எப்படி இருக்கிறது என்பதை நான் உங்களுக்கு காட்டப் போகிறேன் பாருங்கள். நான் செய்திருப்பது குஷன் கவர். இன்னும் உங்களிடம் வேற வேலைப்பாடுகள் செய்ததையும் காட்டப் போகிறேன். பிரிண்டிங் செய்தவைகளை நாம் வருமானமாக, தொழிலாக எப்படி அபிவிருத்தி செய்வது என்பது மிகவும் முக்கியம். இதோ பாருங்கள், இது கிட்ஸு மற்றும் லேடிஸ் 3 ஜிப்பர் ஸ்லிம் பேக்.